الله أكبر. الله أكبر. الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நான் இன்று எடுத்துக் கூற இருக்கின்ற சஹாபிகளில் முதலாவது ஹாலித் பின் ஹைஸ் ஆவார்கள். ஹாலித் அவர்கள் கஸ்ரஜ் கோத்திரத்துடைய ஒரு கிளையாகிய பனு பியாசாவை சார்ந்தவர். அன்னாரின் தந்தையார் கைஸ் பின் மாலிக் ஆவார்கள். அவர்களின் தாயார் சல்மா பின் ஹாரிசா. இவருடைய மனைவி உம்மே ரபி ஆவார்கள். அன்னாரது மகன் அப்துல் ரஹ்மான் ஆவார்கள். இப்னு இஸ்ஹாக் அவர்களின் கருத்தின்படி இவர்கள் 70 சஹாபாக்களுடன் சேர்ந்து இரண்டாவது பையத்தே உக்பாவில் கலந்து கொண்டார்கள். ஹாலித் அவர்கள் பத்ர் உஹது போர்களில் கலந்து கொண்டார்கள். இரண்டாவது சஹாபி ஹாரிஸ் பின் ஹுசமா அன்சாரி ஆவார்கள். இவர்களுடைய சுட்டு பெயர் அபு பஷர். இவர் அன்சார்களின் ஒரு கோத்திரமான கஸ்ரஜை சார்ந்தவர். இது பனு அப்துல் அஸ்ஹலினுடைய நட்பு கோத்திரமாகும். இவர்களுடைய சுட்டு பெயர் அபுல் பஷர் ஆகும். ஹதரத்து ஹாரிஸ் பின் ஹுசமா பத்ர் உஹத் அகல் மற்றும் எல்லா போர்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹாரிஸ் பின் ஹுசமா அவர்களுக்கும் இயாஸ் பின் புகைர் அவர்களுக்கும் இடையே சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது, தபூக் போரின் போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. நயவஞ்சகர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆட்சேபனை செய்தார்கள். இவருக்கு இவருடைய ஒட்டகம் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியவில்லை. இவர் எவ்வாறு வானத்தின் செய்தியை அறிவார்? ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரிந்தபோது, இறைவன் எனக்கு என்ன அறிவித்தானோ அது மட்டுமே எனக்கு தெரியும் என்று கூறினார்கள். மேலும் கூறினார்கள், எனக்கு ஒட்டகத்தை பற்றி இறைவன் தெரிவித்துள்ளான். அது ஒரு மலை குன்றின் அடிவாரத்தில் இருக்கிறது. இது சம்பந்தமாக முன்னரும் ஒரு சஹாபியின் குறிப்பின் போது வந்தது. அந்த சஹாபி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் அடிப்படையில் ஒட்டகத்தை தேடி சென்றார். அவ்வாறு தேடி சென்றவர் ஹதரத் ஹாரிஸ் பின் குசமா ஆவார்கள். அன்னாரது வஃபாத்து ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு தமது 67ஆம் வயதில் மதீனாவில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாஃபத் காலத்தில் நடந்தது. அடுத்த சஹாபி ஹுனைஸ் பின் ஹுதாமா. அன்னாரது சொட்டு பெயர் அல் ஹுதாமா ஆகும். ஹதரத் ஹுனைஸ் அவர்களின் தாயார் பெயர் ஸைஃபா பின்த் ஹிஸ்யம் ஆகும். பனு ஜஹீம் பின் ஆம்ரினுடைய கோத்திரத்தை சார்ந்தவர். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாரே அர்கமிற்கு செல்வதற்கு முன்பே இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார். ஹதரத் ஹுனைஸ் அப்துல்லா பின் ஹுதாமா அவர்களின் சகோதரர் ஆவார். ஹதரத் ஹுனைஸ் இரண்டாவது முறையாக அபிசீனியாவுக்கு சென்ற முஸ்லிம்களில் ஒருவர். ஹதரத் ஹுனைஸ் அவர்கள் ஆரம்பகால முஹாஜிரின்களை சார்ந்தவர். ஹதரத் ஹுனைஸ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது ஹதரத் ரிஃபா பின் முந்திர் அவர்களிடம் இருந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஹுனைஸ் அவர்களுக்கும் அபு ஹப்ஸ் ஆகிய இருவருக்கும் இடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். ஹதரத் ஹுனைஸ் அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள். உம்முல் மோமினின் ஹதரத் ஹப்ஸா ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்யப்படும் முன்பு ஹதரத் ஹுனைஸுடைய மனைவியாக இருந்தார்கள். சீரத் ஹாத்தமுன் நபியினில் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் எழுதுகின்றார்கள், ஹதரத் உமர் பின் ஹத்தாப் அவர்களுடைய ஒரு மகள் ஹதரத் ஹப்ஸா ஆவார்கள். இவர் ஹதரத் ஹுனைஸ் பின் ஹுதாமா அவர்களுக்கு மனமுடித்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர் களப்பற்ற சஹாபி ஆவார்கள். பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள். பத்ர் போருக்கு பிறகு மதீனா திரும்பிய போது ஹுனைஸ் நோயுற்றார்கள். அந்த நோயிலேயே
அவரது உயிரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. அன்னார் வஃபாத்தாகிவிட்டார்கள். சிறிது காலத்துக்கு பிறகு ஹதரத் உமர் அவர்களுக்கு ஹதரத் ஹப்சா அவர்களுடைய மர்மணம் குறித்து பெரும் கவலை ஏற்பட்டது. அப்போது ஹதரத் ஹப்சா அவர்களுடைய வயது 20க்கு அதிகமாக இருந்தது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய இயல்பில் உள்ள எளிமையின் காரணத்தினால் தாமே ஹதரத் உஸ்மான் பின் அஃப்வான் அவர்களிடம் சென்று, என்னுடைய மகள் விதவையாக இருக்கிறார், நீங்கள் விரும்பினால் அவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே விட்டுவிட்டார்கள். அதற்கு பிறகு ஹதரத் உமர் அவர்கள் அபூபக்கர் அவர்களிடம், நீங்கள் என் மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அபூபக்கர் அவர்களும் மௌனம் காத்தார்கள், எந்த பதிலும் தரவில்லை. இதனால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் மன கஷ்டம் ஏற்பட்டது. அன்னார் இதே துக்கத்தோடு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று எல்லா விவரங்களையும் கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உமரே, கவலைப்படாதீர். ஹப்சாவிற்கு உஸ்மானை விடவும் அபூபக்கரை விடவும் சிறந்த கணவன் கிடைக்க வேண்டும் என்றும், உஸ்மானிற்கு ஹப்சாவை விட சிறந்த மனைவி கிடைக்க வேண்டும் என்றும் இறைவனிடம் அனுமதிக்கப்பட்டுவிட்டது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூற காரணம், ஹப்சாவுடன் தான் திருமணம் செய்யவும் தனது மகள் உம்மு குல்சுமை உஸ்மானுக்கு திருமணம் செய்து வைக்கவும் விரும்பியிருந்தார்கள். இதனை அன்னார் ஹதரத் அபூபக்கர் மற்றும் உஸ்மான் ஆகியோர் இருவரிடமும் தெரிவித்திருந்தார்கள். எனவே ஹதரத் உமர் அவர்களுடைய ஆலோசனையை அவர்கள் ஏற்கவில்லை. இதற்கு சிறிது காலத்திற்கு முன்பு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் உஸ்மான் அவர்களுடன் தனது மகள் உம்மே குல்சுமை திருமணம் செய்து வைத்தார்கள். தாம் தன் சார்பாக ஹதரத் உமர் அவர்களிடம் ஹப்சாவை பெண் கேட்டு அனுப்பினார்கள். ஹதரத் உமர் அவர்களுக்கு இதைவிட வேறு என்ன வேண்டும்? மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த சம்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு சாபான் மாதத்தில் ஹதரத் ஹப்சா அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமணத்தின் கீழ் வந்து அன்னாருடைய தூய மனைவியர்களுள் ஒருவரானார்கள். இந்த சம்பந்தம் முடிந்ததும் ஹதரத் அபூபக்கர் அவர்கள் ஹதரத் உமர் அவர்களிடம், என்னை பற்றி உங்களது உள்ளத்தில் ஏதாவது மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் விஷயம் என்னவென்றால், எனக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது விருப்பம் பற்றி தெரியும். ஆனால் அன்னாரின் அனுமதி இல்லாமல் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த முடியாது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது விருப்பத்தை தெரிவித்திருக்காவிட்டால் நான் மகிழ்ச்சியுடன் ஹதரத் ஹப்சாவை ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று கூறினார்கள். ஹதரத் ஹப்சாவினுடைய திருமணத்தில் ஒரு சிறப்பான ஞானம் இருந்தது. அவர் ஹதரத் உமர் அவர்களுடைய மகளாக இருந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் அவர்களுக்கு பிறகு ஹதரத் உமர் அவர்களே அனைவரையும் விடவும் பெரிய சஹாபியாக இருந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பான நெருக்கம் பெற்றவர்களில் ஒருவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அவர்களுக்கிடையே உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் ஹதரத் உமர் மற்றும் ஹதரத் ஹப்சா ஆகியோருக்கு ஹதரத் ஹுனைஸ் அவர்களது மரணத்தினால் ஏற்பட்ட வருத்தத்தை நீக்குவதற்காகவும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹப்சாவோடு தாமே திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். ஓர் அறிவிப்பின் அடிப்படையில் ஹதரத் ஹுனைஸ் அவர்களுக்கு உஹது போரில் கடும் காயம் ஏற்பட்டது. அதே காயத்தில் அவர்கள் மதீனாவில் வஃபாத்தானார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரது ஜனாசாவை தொழுவித்தார்கள். அவர்களை ஜன்னத்துல் பக்கியில் உஸ்மான் பின் மலூன் அவர்களுக்கு விலாபுரத்தில் நல்லடக்கம் செய்தார்கள். அடுத்த சஹாபி ஹாரிசா பின் நொமான் ஆவார்கள். இவருடைய சுட்டுப்பெயர் அபு அப்துல்லா ஆகும். ஹதரத் ஹாரிசா அன்சாரி சஹாபி ஆவார்கள். இவர் கஸ்ரஜ் கோத்திரத்துடைய ஒரு கிளையான பனு நஜ்ஜாரை சார்ந்தவர். பத்ர், உஹத், அகல் உட்பட அனைத்து போர்களிலும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டார்கள். கம்பீரமிக்க சஹாபாக்களில் ஒருவர் ஆவார்கள். ஹாரிசா அவர்களின் தாயாரின் பெயர் ஜியாதா பின் உபைத் ஆகும். ஹதரத் ஹாரிசா பின் நோமான் அவருடைய மகன்களில் ஹதரத் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான், சௌதா, உம்ரா, உம்மே ஹிசாம் ஆகியோர் அடங்குவர். இந்த குழந்தைகளின் தாயாரின் பெயர் உம்மே ஹாலித். மற்ற குழந்தைகள் உம்மே குல்சூம் பனு அப்துல்லா பின் ஹதபான் மூலமாக பிறந்திருந்தது. ஹதரத் அப்துல்லா அவர்களுடைய தாயார் பனு சந்தோமை சார்ந்தவர். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, இப்னு அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள், ஹாரிசா பின் நோமான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில்
சென்றபோது அன்னாருடன் ஜிப்ரீல் அமர்ந்திருந்தார். ஏற்கனவே நான் ஒரு அறிவிப்பை எடுத்து வைத்திருந்தேன். அதன் விவரம் இதில் வருகிறது. அன்னார் சலாம் கூறினார்கள். ஜிப்ரீல் வலைக்கும் சலாம் என்று கூறினார்கள் என்று வந்தது. ஆனால் விவரமான அறிவிப்பு இவ்வாறு உள்ளது. ஹதரத் இப்னு அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் ஹாரிசா பின் நோமான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நடந்து சென்றபோது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜிப்ரீல் அமர்ந்திருந்தார். ஹாரிசா அவர்களுக்கு சலாம் கூறவில்லை. ஜிப்ரீல் அவர்கள் இவர் ஏன் சலாம் கூறவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஹாரிசாவிடம், நீங்கள் நடந்து செல்லும் போது ஏன் சலாம் கூறவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் உங்களை கடந்து செல்லும் பொழுது உங்களுடன் ஒருவர் அமர்ந்திருந்தார். நீங்கள் மெதுமெதுவாக பேசிக் கொண்டிருந்தீர்கள். நான் உங்களுடைய பேச்சுக்கடையில் நுழைவதை விரும்பவில்லை. அதாவது சலாம் கூறி உங்களது கவனத்தை திருப்ப விரும்பவில்லை. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடன் அமர்ந்திருந்த அந்த மனிதரை நீர் பார்த்தீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஆம் என்றார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் ஜிப்ரீல் ஆவார் என்று கூறினார்கள். மேலும் அவர், இந்த மனிதர் சலாம் கூறியிருந்தால் நான் பதில் கூறியிருப்பேனே என்று கூறினார். பிறகு ஜிப்ரீல் அவர்கள், இவர் 80 நபர்களில் ஒருவர் ஆவார் என்று கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஜிப்ரீலிடம் இதற்கு என்ன பொருள் என்று கேட்டேன் என்று கூறினார்கள். அதற்கு ஜிப்ரீல், ஹுனைன் போரில் உங்களுடன் உறுதியான பாதங்களுடன் நின்ற நபர்களில் ஒருவர் ஆவார். அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் அவருடைய சந்ததிகளின் வாழ்வாதாரத்திற்கும் சொர்க்கத்தில் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான் என்று ஜிப்ரீல் கூறினார். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிசாவிடம் இவை அனைத்தையும் விளக்கினார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மீது பெரும் கண்ணியமும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். அவரை பற்றி அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள், அவர் தம்முடைய தாயாருடன் மிக நல்ல முறையில் நடந்து கொள்பவராக இருந்தார்கள் என்றும் அவரை போன்றே நீங்கள் அனைவரும் நன்மை செய்ய வேண்டும் என்றும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹதரத் ஹாரிசா பின் நோமான் கடைசி காலத்தில் கண் தெரியாதவராக ஆகிவிட்டார்கள். பார்வை கெட்டுவிட்டது. அன்னார் தம் தொழுமிடத்திலிருந்து தனது அறைக்கு செல்லும் வாசல் வரை ஒரு கயிறை கட்டியிருந்தார்கள். மேலும் தம்மிடத்தில் ஒரு கூடையை வைத்திருந்தார்கள். அதில் பேரித்தம்பழங்கள் இருந்தன. ஏதாவது எளியவர் அவர்களிடத்தில் வந்தால், அல்லது யாசகர் வந்தால், அல்லது யாராவது சலாம் கோரினால், அல்லது அவர்களை சந்திக்க வந்தால், அவர் வந்தவர் ஏழை என்று கருதினால், அந்த கயிற்றை பிடித்துக்கொண்டே தம்முடைய தொழுமிடத்திலிருந்து வாசலுக்கு வந்து அந்த பேரித்தம்பழங்களை எடுத்து அவர்களுக்கு வழங்குவார்கள். அன்னாரது வீட்டினர், உங்கள் சார்பாக நாங்கள் இவருக்கு தொண்டு செய்கிறோம், நாங்கள் அவர்களுக்கு தந்து விடுகிறோம், உங்களது பார்வை சரியில்லை, ஏன் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்று கூறினால், அவர், ஏழைகளுக்கு உதவி செய்வது தீய மரணத்திலிருந்து பாதுகாக்கும் என்று ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் ஹாரிசா பின் நோமான் அவர்கள் வீடு மதினாவில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு அருகே இருந்தது. நிறைய இடங்கள் அவருக்கு இருந்தன, சொத்து இருந்தது. தேவைப்படும் போது ஹதரத் ஹாரிசா தன்னுடைய இடங்களை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சேவைக்காக வழங்குபவராக இருந்தார்கள். நிரந்தரமாகவோ அல்லது திருமணம் போன்ற நேரத்திலோ அல்லது வேறு தேவைகளின் போதோ எப்போது தேவைப்பட்டாலும் தங்குமிடங்களை வழங்கினார்கள், நிரந்தரமாகவும் தந்தார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருமணத்தின் போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அலி அவர்களிடம் தமக்காக ஒரு தனி வீட்டை தேடுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்த பிறகு ஹதரத் அலி வீட்டை தேடினார்கள். அப்போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஃபாத்திமாவிடம், நான் உங்களை என்னுடன் அழைத்துக் கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் அருகில் வாருங்கள், என்னுடைய வீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் ஃபாத்திமா அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்தில் வந்து ஆலோசனை வழங்கியவாறு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினார்கள், தாங்கள்
ஹாரிசா பின் நோமான் அவர்களிடம் அவருடைய வீட்டை மாற்றிக்கொள்ளுமாறு கூறுங்கள். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் தம்முடைய வீட்டை எமக்கு தந்துவிடட்டும். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹாரிசா நமக்காக பலமுறை தன்னுடைய வீட்டை மாற்றி இருக்கிறார். அவருடைய அருகிலுள்ள வீட்டை விட்டுவிட்டு அதனை எனக்கு தந்துவிட்டார். இப்போது மீண்டும் அவருடைய வீட்டை மாற்றிக்கொள்ள கூறுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று கூறினார்கள். ஹதரத் ஹாரிசா இந்த செய்தி கிடைத்ததும் அவர் இந்த வீட்டை காலி செய்து தமது இன்னொரு இடத்திற்கு மாறிக்கொண்டார். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஹதரத் ஃபாத்திமாவிற்கு உங்களுடைய வீட்டை மாற்றிக் கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று அறிகிறேன். இது என்னுடைய வீடு. பனு நஜ்ஜாரின் வீடுகளிலேயே எனக்கு மிகவும் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான வீடாகும். மேலும் எனது பொருள் அல்லாஹ் மற்றும் அவனுடைய ரசூலுக்குரியதாகும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் எனது பொருள்களில் விரும்புவதை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த பொருளை விட்டுவிடுகிறீர்களோ அதுவே எனக்கு பிரியமானதாகும் என்று கூறினார். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் உண்மையை கூறினீர், இறைவன் உம்மீது வளங்களை இறக்கட்டும் என்று கூறினார்கள். இந்த வகையில் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஃபாத்திமா அவர்களை ஹதரத் ஹாரிசா அவருடைய வீட்டிற்கு அழைத்துக் கொண்டார்கள். அதை பற்றிய குறிப்பு சீரத்துல் காத்தமுன் நபியினில் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமது சாப் விளக்கியுள்ளார்கள். அது இவ்வாறாகும். அன்னார் எழுதுகின்றார்கள், ஹதரத் அலி இந்த நேரம் வரை அநேகமாக ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மஸ்ஜிதுக்கு அருகிலேயே ஒரு அறையில் இருந்தார்கள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி இருவருக்கு இடையில் தங்குவதற்கு ஒரு தனியாக இடம் அவசியமாக இருந்தது. இந்த வகையில் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அலி அவர்களிடம், நீங்கள் இருவரும் தங்குவதற்கு ஒரு வீட்டை தேடுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் அலி அவர்கள் தற்காலிகமாக ஒரு வீட்டை ஏற்பாடு செய்தார்கள். அதில் ஹதரத் ஃபாத்திமாவுடன் சாந்தி முகூர்த்தம் நடந்தது. அதே நாளுக்கு பிறகு ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலிருந்து வந்துவிட்டார்கள். சிறிது தண்ணீரை வாங்கி அதில் துஆ செய்து அந்த தண்ணீரை ஹதரத் ஃபாத்திமா மற்றும் ஹதரத் அலி இருவர் மீதும் அல்லாஹும்ம பாரிக் ஃபீஹிமா வ பாரிக் அலைஹிமா வ பாரிக் லஹுமா நஸலஹுமா என்று துஆ செய்தவாறு தெளித்தார்கள். அதாவது, என்னுடைய அல்லாவே, இந்த இருவர் மீதும் ஒருவருக்கொருவர் தொடர்புகளில் பர்க்கத்தை தருவாயாக, அவருடைய தொடர்புகளில் பர்க்கத்தை ஏற்படுத்துவாயாக, அவர்களுக்கு மற்றவர்களோடு உள்ள தொடர்புகளிலும் பர்க்கத்தை ஏற்படுத்துவாயாக, அவருடைய சந்ததிகளிலும் பர்க்கத்தை ஏற்படுத்துவாயாக. அதாவது, அவருடைய சொந்த தொடர்புகளிலும், அவர்களுக்கு உறவினர்களோடு உள்ள தொடர்புகளிலும், அவர்களுக்கு சமூகத்தோடு உள்ள தொடர்புகளிலும் பர்க்கத்தை ஏற்படுத்துவாயாக என்று துஆ செய்தார்கள். அன்னார் கூறினார்கள், அவருடைய சந்ததிகளிலும் பர்க்கத்தை ஏற்படுத்துவாயாக. பிறகு அன்னார் புதிய தம்பதிகளை தனியாக விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள். பிறகு ஒரு நாள் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஃபாத்திமா அவர்களிடம் வீட்டிற்கு சென்றபோது ஹதரத் ஃபாத்திமா அவர்கள் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ஹாரிசா பின் நோமான் அன்சாரி அவர்களுக்கு அருகில் சில இடங்கள் உள்ளன, நீங்கள் அவர்களிடம் அந்த இடத்தை காலி செய்து தருமாறு கூறுங்கள் என்று கேட்டார்கள். அன்னார் நமக்காக எத்தனை இடங்களை மாற்றி காலி செய்து தந்துள்ளார்கள், இப்போது மீண்டும் அவரிடம் அவ்வாறு கூறுவதற்கு வெட்கமாக இருக்கிறது என்று கூறினார்கள். ஹதரத் ஹாரிசா இது பற்றி தெரிய வந்ததும் ஓடி வந்து ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னிடம் இருக்கின்ற அனைத்தும் தங்களுடையதாகும். இறைவன் மீது ஆணையாக, என்னிடத்தில் நீங்கள் எந்த பொருள்களை வாங்கி கொண்டீர்களோ அது என்னிடத்தில் இருப்பதை விட மிக அதிகமாக எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறினார்கள். பிறகு அந்த களப்பற்ற சஹாபி பிடிவாதமாக தன்னுடைய வீட்டை காலி செய்து அன்னாரிடம் வழங்கினார்கள். ஹதரத் அலி மற்றும் ஹதரத் ஃபாத்திமா அந்த வீட்டில் தங்கினார்கள். ஹதரத் ஆயிஷா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹுனைன் நாளில் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கூறினார்கள், எனக்காக உங்களில் எவர் காவலுக்கு இருப்பார்? அப்போது ஹதரத் ஹாரிசா பின் நோமான் மெதுமெதுவாக நிறைவோடு எழுந்தார்கள். ஹதரத் ஹாரிசா தமது எந்த பணியையும் வேகமாக செய்வதில்லை. ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இவர் இவ்வளவு மெதுவாக எழுந்தது குறித்து சஹாபாக்கள், ஹாரிசாவை வெட்கம் வீணாக்கிவிட்டது, இந்த சூழ்நிலையில் இவர் விரைவாக எழுந்திருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வாறு கூறாதீர்கள்,
ஹாரிசாவை வெட்கம் வீணாக்கிவிட்டது என்று கூறாதீர்கள், மாறாக வெட்கமானது ஹதரத் ஹாரிசாவை சரியாக்கிவிட்டது என்று கூறுங்கள், அதுவே சிறந்ததாக இருக்கும் என்று கூறினார்கள். ஹதரத் ஹாரிசா பின் நோமான் அவருடைய வஃபாத் ஹதரத் அமீர் முஆவியாவின் காலத்தில் நிகழ்ந்தது. அடுத்த சஹாபி ஹதரத் பஷீர் பின் சாத் ஆவார்கள். இவருடைய சுட்டு பெயர் அபு நோமான் ஆகும். சாத் பின் சலபா அவருடைய தாப்பனார் ஆவார். ஹதரத் சிமாக் பின் சாத் அவருடைய சகோதரர் ஆவார். கஸ்ரஜ் கோத்திரத்துடன் தொடர்புடையவர். இவரது தாயார் பெயர் உனைசா பின் ஹலீஃபா. இவருடைய மனைவியின் பெயர் உமரா பின் ரவாஹா. ஹதரத் பஷீர் பின் சாத் அறியாமை காலத்திலேயே எழுத படிக்க தெரிந்தவராக இருந்தார். அப்போது அரபு நாட்டில் மிக குறைந்தவர்களே எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள். இவர் இரண்டாவது பையத்தே உக்பாவில் கலந்து கொண்ட 70 அன்சாரிகளில் ஒருவர் ஆவார். இவர் பத்ர், உஹத், அகழ் உட்பட அனைத்து போர்களிலும் ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார். ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்தில் பஷீர் பின் சாத் அவர்களுடைய தலைமையில் 30 நபர்களுடன் ஒரு படையை பதக் பின் மரத் என்ற இடத்திற்கு அனுப்பினார்கள். அம்மக்களோடு கடும் சண்டை ஏற்பட்டது. ஹதரத் பஷீர் அவர்கள் மிகவும் ஆண்மையுடன் சண்டையிட்டார்கள். அவருடைய கரண்டையில் வால் பட்டது. அவர் கொல்லப்பட்டதாக கருதப்பட்டது. மாலையில் அங்கிருந்த ஃபதக் எதிரிகள் அவரை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவரோ மயக்கமுற்று வீழ்ந்து கிடந்தார் அல்லது ஷஹீதாகிவிட்டார் என்று விட்டுவிட்டு அவர்கள் சென்ற பிறகு மாலையில் அவருக்கு நினைவு திரும்பியது. அங்கிருந்து ஃபதக்கிற்கு வந்தார். ஃபதக்கில் உள்ள ஒரு யூதருடைய வீட்டில் சில நாட்கள் தங்கினார். அங்கிருந்து மதினா திரும்பினார். இவ்வாறு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை 300 பேர்களுடன் யமன் மற்றும் ஜவாருக்கு அனுப்பினார்கள். ஃபதக் மற்றும் வாதியுல் குராவுக்கு இடையில் இது நடந்தது. அங்கு கத்ஃபானுடைய சிலர் அயைனா பின் ஹன்சல் பிராதியுடன் ஒன்று கூடினார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக அங்கு திட்டமிட்டார்கள். ஹதரத் பஷீர் அவர்கள் அம்மக்களை சந்தித்து அங்கிருந்து சிதறடித்தார்கள். முஸ்லிம்கள் சிலரை கொல்லவும் செய்தார்கள், சிலரை கைது செய்தார்கள். போர் பொருட்களோடு திரும்பினார்கள். யுத்தம் மற்றும் சேதம் விளைவிப்பதற்காக அந்த எதிரிகள் ஒன்று கூடியிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் பாதுகாப்பிற்காகவே சண்டையிட்டார்கள். பொருள்களை கொள்ளையடிப்பதோ அல்லது கொலை செய்வதோ அவர்களின் நோக்கமாக இருந்ததில்லை. கடந்த ஹுத்பாவில் கூறியதை போன்று ஒரு தவறான தாக்குதல் நடந்தபோது ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம், நீங்கள் ஏன் சண்டையிட்டீர்கள், அதற்கு உங்களுக்கு எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று பெரும் கோபம் கொண்டார்கள். பஷீர் பின் சாத் பற்றி ஒரு அறிவிப்பில் வருகிறது. அன்னாரின் மகன் பஷீர் கூறுகின்றார், ஹதரத் நோமான் பின் பஷீர் அவருடைய பெயராக இருந்தது. அவருடைய தந்தையார் ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களை அழைத்து வந்து, நான் எனது இந்த மகனுக்கு ஒரு அடிமையை தந்தேன் என்றார். ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களது எல்லா மகன்களுக்கும் இவ்வாறு தந்தீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் இல்லை என்றார். அப்போது ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறகு இவரிடமிருந்தும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது. ஹதரத் நோமான் பின் பஷீர் கூறுகின்றார்கள், எனது தந்தையார் தமது பொருள்களிலிருந்து சிறிது வழங்கினார்கள். இதுவும் புகாரியின் அறிவிப்பாகும். உடனே எனது தாயார் உமரா பின் ரவாஹா, நீங்கள் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக்காதவரை இதில் நான் திருப்தி அடைய மாட்டேன் என்று கூறினார்கள். எனது தந்தையார் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, என்னுடைய அன்பளிப்பிற்கு சாட்சியாக இருங்கள் என்று கூறினார். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் அவ்வாறு செய்தீர்களா, அனைவருக்குமே இவ்வாறு பொருள் கொடுத்தீர்களா என்று கேட்டார்கள். அவர் இல்லை என்றார். அன்னார், அல்லாஹ்வின் மீது அச்சம் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எனது தந்தையார் திரும்பி வந்து தன்னுடைய அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். சஹீஹ் முஸ்லிமில் ஒரு அறிவிப்பு உள்ளது. ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னை சாட்சியாக்காதீர்கள், ஏனென்றால் நான் அநீதிக்கு ஒருபோதும் சாட்சியாக இருக்க மாட்டேன். சட்ட விவகாரத்தை அல்லது ஹதீஸை விளக்கியவாறு அன்பளிப்பை பற்றி ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கியிருந்தார்கள். அது ஒரு சிறந்த வழிகாட்டலாகும்.
அன்னார் கூறுகின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய இந்த வழிகாட்டல் முக்கியமான பிரச்சனைகளை குறித்ததாகும், சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து அல்ல. உதாரணமாக, நாம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுகிறோம், நம் முன்னால் இருக்கின்ற குழந்தையிடம் தருகின்றோம், மற்ற குழந்தை அதை பெறவில்லை என்பதல்ல. அதேசில் குதிரையின் உதாரணம் வருகிறது, அல்லது பொருளின் உதாரணம் வருகிறது, அல்லது அடிமையின் உதாரணம் வருகிறது என்றால் அத்தகைய விலை மதிப்புள்ள விஷயங்களை குறித்து ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லது அவர் தன்னுடைய எல்லா மகன்களுக்கும் குதிரையை தர வேண்டும், அல்லது யாருக்குமே தரக்கூடாது. அதற்குரிய காரணம் என்னவென்றால், அரபிகளில் குதிரை விலை மதிப்புமிக்க பொருளாகும், அல்லது அடிமை என்பது ஒரு சொத்தாக கருதப்பட்டது, அல்லது ஏதாவது விலை மதிப்பு மிக்க ஒரு பொருளாகும் என்றால் அந்த பொருளை தான் தடுக்கப்பட்டுள்ளது. அரபிகளிடம் குதிரை மதிப்புமிக்க பொருளாக இருந்தது. எனவே இந்த கட்டளையும் இந்த மதிப்புமிக்க பொருள்களை குறித்ததாகும். இது ஒருவருக்கு மற்றவரை பற்றி பொறாமையை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியமுள்ள பொருளாகும். ஒரு பொருள் ஒரு பையனுக்கு கொடுக்கப்பட்டு இன்னொரு பையனுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் ஒருவர் மற்றவருக்கு எதிராக உள்ளத்தில் மனத்தாங்கல் ஏற்படலாம். அன்னார் எழுதுகின்றார்கள், சாதாரண பொருட்களை பற்றி அல்ல. உதாரணமாக, ஒரு சிறுவன் நம்மோடு வருகின்றார், கடை வீதிக்கு செல்கின்றோம், நாம் அங்குள்ள ஒரு மேலாடையை வாங்கி தருகின்றோம் என்றால் முற்றிலும் அனுமதிக்கப்பட்டதாகும். அனைவருக்கும் நாம் மேலாடையை வாங்கி தராதவரை ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் வாங்கி தரக்கூடாது என்று கூற முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், நாம் அன்பளிப்பாக ஒரு குழந்தைக்கு நம் முன்னால் இருக்கும்பொழுது ஏதாவது கொடுக்கின்றோம், நமக்கு தரப்படுகின்ற அன்பளிப்பை அவர்களுக்கு தந்து விடுகிறோம். அதன் பொருள் நாம் மற்றவர்களை அதிலிருந்து விலக்கிவிட்டோம் என்பதல்ல, மாறாக வேறொரு அன்பளிப்பு வந்தால் மற்றவர்களின் முறையும் வரும் என்று நாம் கருதுகிறோம் என்பதாகும். ஆகவே இந்த கட்டளை சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து கூறப்படவில்லை, மாறாக பெரிய பெரிய விஷயங்கள் குறித்து பிரத்யேகமாக ஒருவருக்கு ஒன்றை வழங்குவதனால் காழ்ப்புணர்ச்சியும் குரோதமும் ஏற்படலாம் என்றே கூறுகின்றோம். அன்னார் கூறுகின்றார்கள், என்னுடைய வழிமுறை என்னவென்றால், என்னுடைய குழந்தைகள் வாலிப வயதை அடையும் பொழுது அவர்கள் அதிலிருந்து வசியத் செய்வதற்காக அவர்களுக்கு சில நிலங்களை வழங்குகிறேன். சொத்துக்கள் இருந்தால்தான் வசியத் செய்யும் போது அதிலிருந்து அவர்கள் வழங்க முடியும். அதன் பொருள் மற்றவர்களை அதிலிருந்து விலக்கி வைக்கிறோம் என்பதல்ல, மாறாக ஒருவர் இளைஞராகும் போது அவரது பங்கு அவருக்கு கிடைக்கும். ஆனால் எவ்வாறு இருப்பினும் சொத்தில் எவருக்கும் தனி சிறப்பு கிடையாது. ஒரு மனிதர் அன்பளிப்பு தருகிறார், அதனால் மற்றவருக்கு காழ்ப்புணர்ச்சி ஏற்படும் என்றால் திருக்குர்ஆனின் கட்டளை என்னவென்றால் அவர் அதனை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் உறவினர்களின் கடமையாவது அவர்களை பாவம் செய்வதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதாகும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அன்னார் அன்பளிப்பு தொடர்பாக கூறினார்கள். ஹதரத் முஃப்தி சாஹிப் இதை எடுத்து வைத்துள்ளார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறியிருந்தார்கள், நாம் இது குறித்து, அதாவது சொத்துக்களை பிரித்து கொடுப்பது தொடர்பாக திருக்குர்ஆனுடைய கட்டளையை பார்க்க வேண்டும். திருக்குர்ஆன் இவ்வகையான அன்பளிப்புகளை பற்றி கூறவில்லை, மாறாக வாரிசு பொருள்களை பற்றி கூறுகிறது. அதில் உரிமை பெற்றவர்களின் உரிமையை நிர்ணயித்துள்ளது. சில முறை மக்கள் சொத்துக்களை பங்கு வைப்பதில் இது குறித்து கருத்தில் கொள்வதில்லை. இதனால் வழக்குகள் உருவாகின்றன, மன கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், இப்போது திருக்குர்ஆனுடைய நிர்ணயிக்கப்பட்ட விகிதாச்சாரத்தை நாம் மாற்ற முடியாது. பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த கட்டளைகளை கூறுவதன் ஞானம் என்ன என்பதாகும். வாரிசு என்ற அடிப்படையில் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைத்தாக வேண்டும். ஒரு மகன் புகார் செய்தால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தந்தைக்கு அனைவருக்கும் குதிரையை கொடுங்கள், இல்லை என்றால் மற்றவரிடமிருந்தும் வாங்கிவிடுங்கள் என்று கூறினார்கள் என்பதிலிருந்து கிடைக்கின்ற ஞானம் என்னவென்றால், பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது கட்டுப்படுவது கடமையாகும். அதேபோன்று பெற்றோருக்கும் தம்முடைய பிள்ளைகளை சரிசமமாக நடத்துவதும் ஒன்றுபோல் அன்பு செலுத்துவதும் கடமையாகும். ஆனால் பெற்றோர் இதற்கு மாற்றமாக நடந்தால், ஒரு தலைபட்சமாக பணியாற்றினால், ஒரு பக்கமாக குனிந்தால், குழந்தைகள் தங்களிடம் உள்ள பொருள்களிலிருந்து, தங்களுடைய பொறுப்புகளிலிருந்து முகம் திருப்புவது சாத்தியமாகும். பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்கின்றார்கள் என்றாலும் பெற்றோருக்கு சேவை செய்வதில் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள், மாறாக செய்ய வேண்டும் என்பதற்காக செய்வார்கள். சரிதான்,
அல்லாஹ் சேவை செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றான், நாங்களும் சேவை செய்கிறோம், மகிழ்ச்சியுடன் செய்ய மாட்டோம் என்பார்கள். சிலர் எழுதுகின்றார்கள், சில தாய் மற்றும் தந்தையிடமிருந்து இவ்வகையான நடைமுறை பிள்ளைகளுக்கு தீங்கு விளைவிக்கவும் அவருடைய நேசத்தை அளிக்கவும் கூடியதாக நிரூபணமாகி இருக்கிறது. எனவே இஸ்லாம் இதனை தடுத்திருக்கிறது. ஆனால் வசியத் மற்றும் அன்பளிப்பு தன்னுடைய குழந்தைகளுக்காக அல்ல, மாறாக மார்க்கத்திற்காக செய்யப்படுகிறது. தம்முடைய பிள்ளைகள் அல்லாமல் அகுமான வாரிசுகளுக்கு அவர் அன்பளிப்பு மற்றும் வசியத் செய்யலாம். ஏனென்றால் அவர் தாமே அதிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். பிள்ளைகளுக்கு மட்டும் அவர் நஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை, மாறாக அவருக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சொந்தங்களுக்காக செலவு செய்யப்படுகிறது. எனவே பிள்ளைகளுக்கும் கூட அதில் வருத்தம் ஏற்படுவதில்லை. ஆனால் அன்பளிப்பு மற்றும் வசியத்து ஒரு குறிப்பான பிள்ளைகளின் பெயரில் தரப்பட்டால் அது அனுமதிக்கப்படாததாகும். அதில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு தற்காலிக பொறுப்பாகும். அதனை வழங்குவது அவசியமாகும். இதனுடைய உதாரணத்தை இவ்வாறு புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு 4 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர் அதில் மூத்த மகனை MA படிக்க வைக்கின்றார். அடுத்த மகனை சிறிய படிப்பிற்கு அனுப்பி வைக்கிறார். அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை, அல்லது வருமானம் குறைந்து விட்டது, அல்லது சிறு பிள்ளைகளுக்கு கல்வி நின்று விட்டது. அவர் மூத்த மகனிடத்தில் சிறப்பு தன்மையுடன் நடந்து கொண்டார் என்று இவ்வாறு ஆட்சேபனை செய்ய முடியாது. அது தற்செயலாக நடந்த விஷயமாகும். அவருடைய முயற்சியெல்லாம் முதல் மகனை படிக்க வைக்கின்றேன், அடுத்த குழந்தைகளை அவர்களுடைய முறை வரும்போது MA வரை படிக்க வைப்பேன், அல்லது அவர்கள் விரும்புவதை படிக்க வைப்பேன். காலத்தின் தேவைகளை பொறுத்து தன்னுடைய பொறுப்பை பங்கிட்டார் என்றால் அவருடைய எண்ணம் நல்லதாக இருந்தது. இப்போது இந்த வேலையை செய்கின்றேன், அடுத்த பையனின் சந்தர்ப்பம் வரும்போது அவனுக்கும் செய்வேன் என்பதே அவருடைய முயற்சியாக இருந்தது. ஆனால் பிறகு நிலைமை மாறிவிட்டது, அவர் தனது விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிட்டது என்றே பொருளாகும். ஆனால் இதற்கு நேர் எதிரில் ஒரு தந்தையார் தன்னுடைய பெரிய மகனுக்கு அவனுக்கு குடும்பம் வந்துவிட்டது என்பதற்காக 2000 ரூபாய் கொடுத்து நீ வியாபாரம் செய்து கொள் என்று கூறி தனியாக அனுப்பிவிட்டார். ஆனால் அடுத்த மகனுக்கு குழந்தைகள் எல்லாம் இருந்தும் அவர் எதுவும் தரவில்லை என்றால் அது அகமானதல்ல. இது தனி சிறப்பு காட்டும் நடவடிக்கையாகும். எவ்வாறு இருப்பினும் அன்பளிப்பு குறித்து குறிப்பான சொத்துக்களை பற்றி உள்ள சட்ட விவகாரம் குறித்து ஒவ்வொருவரும் தத்தமது கண்முன் நிறுத்தி சொத்துக்களை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது, அல்லது அன்பளிப்பு வழங்கும் பொழுது, அல்லது வசியத் செய்யும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும். அகழ் போரின் போது இந்த அறிவிப்பு தொடர்கிறது. ஹஜ்ரத் பஷீர் பின் சாது ஒரு சஹாபி குறித்து கூறப்பட்டு வருகிறது. அவருடைய மகள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய தாயார் உமரா பின் ரவாஹா என்னுடைய துணியில் சில பேரிச்ச மரங்களை வைத்து, மகளே இதனை உன்னுடைய தந்தையார் மற்றும் மாமாவுக்கு கொடுத்து வா என்று தந்தார்கள். இது உம்முடைய காலை உணவாகும். அவருடைய மகள் கூறுகின்றார், நான் பேரித்த மரங்களை எடுத்துக்கொண்டு செல்கின்றேன். என்னுடைய தந்தையார் மற்றும் மாமாவை தேடினேன். ஹஜ்ரத் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருகில் சென்றபோது, அன்னார் சிறுமியே உம்மிடம் இருப்பது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரே, பேரித்த பழங்களாகும். எனது தாயார் என்னுடைய தந்தை பஷீர் பின் சாது மற்றும் எனது மாமா அப்துல்லா பின் ரவாஹா ஆகியோருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று கூறினார். ஹஜ்ரத் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை என்னிடம் தா என்று கூற அதை அவர்களுடைய 2 கைகளிலும் வைத்தேன். ஹஜ்ரத் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்தம் பழங்களை ஒரு துடியில் போட்டுவிட்டு அதனை இன்னொரு துடியால் மூடினார்கள். பிறகு ஒருவரிடம் கூறினார்கள், மக்களை உணவு உண்ண அழையுங்கள். அந்த வகையில் அகழ் தோண்டிய அனைவரும் ஒன்று கூடினர். அந்த பழங்களை உண்டார்கள். அந்த பழம் அதிகமாகிக் கொண்டே இருந்தன. எந்த அளவுக்கென்றால் அகழ் தோண்டிய அனைவரும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். அப்போதும் பேரித்த பழங்கள் துணியின் ஓரத்திலிருந்து விழுந்து கொண்டிருந்தன.
அதில் பெரும் பரக்கத் ஏற்பட்டிருந்தது. ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாஃபத் காலத்தில் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு பஷீர் ஹதரத் ஹாலித் பின் வலீதுடைய மாருக்கத்துல் ஐனத் தமரில் கலந்து கொண்டார்கள். அங்கு அவர்களுக்கு ஷஹாதத் ஏற்பட்டது. ஐனத் தமர் கூஃபாவுக்கு அருகிலுள்ள ஒரு இடமாகும். அப்பகுதியை முஸ்லிம்கள் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு ஹதரத் அபூபக்கருடைய கிலாஃபத் காலத்தில் வெற்றி பெற்றார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றாமல் விடப்பட்ட உம்ராவை நிறைவேற்றுவதற்காக ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு புறப்பட்ட போது ஆயுதங்களை முன்னே அனுப்பியிருந்தார்கள். அவற்றை ஹதரத் பஷீர் பின் சாத் அவர்களின் தலைமையில் அனுப்பியிருந்தார்கள். நிறைவேற்றப்படாமல் விடப்பட்ட உம்ராவுடைய விவரமாவது, ஹுதைபியாவினுடைய சமாதான உடன்படிக்கையினால் அங்கு உம்ரா செய்ய முடியவில்லை. வரும் வருடம் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வந்து உம்ரா செய்வார்கள் என்றும் 3 நாட்கள் மக்காவில் தங்குவார்கள் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த நிபந்தனைக்கு ஏற்ப ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு துல்காதா மாதத்தில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதற்காக மக்கா செல்வதற்கு உறுதி எடுத்தார்கள். மேலும் கடந்த வருடம் ஹுதைபியாவில் பங்கு பெற்றவர்கள் அனைவரும் தன்னுடன் வருமாறு அறிவித்தார்கள். இந்த வகையில் கைபர் யுத்தத்தில் வஃபாத்தானவர்களை தவிர அனைவரும் இந்த நற்பேற்றில் பங்கு பெற்றார்கள். அன்னார் உம்ரா செல்வதற்காக ஆயுதங்களை முன்னே அனுப்பியிருந்தார்கள். ஆயுதங்களை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன, இதை பற்றிய விவரமும் கிடைக்கிறது. தன்னுடைய உடன்படிக்கையில் மக்கத்து மறுப்பாளர்கள் நிலைத்து நிற்பார்களா என்று ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. எனவே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்குரிய முழுமையான ஆயத்தங்களோடு சென்றிருந்தார்கள். செல்லும் போது ஒரு சஹாபி அபு கஃபாரி மதீனாவுக்கு அதிகாரியாக்கி அவரிடம் 2000 முஸ்லிம்களும் 100 குதிரைகளும் தந்து மக்காவிற்கு புறப்பட்டார்கள். 60 ஒட்டகங்களை குர்பானிக்காக எடுத்து சென்றார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுதங்களோடும் யுத்த தளவாரங்களோடும் மக்காவை நோக்கி வருகின்றார்கள் என்ற செய்தி மக்கத்து மறுப்பாளர்களுக்கு தெரிய வந்ததும் திடுக்கிட்டார்கள். ஒரு சிலரை நிலைமைகளை அறிந்து வருமாறு மர்ரத்தே சஹரான் என்ற இடம் வரை அனுப்பினார்கள். பயணக்குழுவின் மேல் அதிகாரியாக விளங்கிய முகமது பின் மஸ்லமாவை குறைஷிகளுடைய உளவாளிகள் சந்தித்தனர். அதாவது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதான உடன்படிக்கையின் விதிமுறைக்கு ஏற்பவே ஆயுதமின்றியே மக்காவில் நுழைவார்கள் என்று ஆறுதல் வழங்கினார்கள். அதை கண்டு நிராகரிப்பார்கள் நிம்மதியடைந்தார்கள். இந்த வகையில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு 8 மைல் தொலைவில் உள்ள யாஜிஸ் என்ற இடத்தில் அடைந்தபோது ஆயுதங்களை எல்லாம் ஒரு இடத்தில் வைத்து பஷீர் பின் சாதின் கீழ் ஒரு சிலரை நியமித்து அந்த ஆயுதங்களை பாதுகாப்பிற்காக ஏற்பாடு செய்தார்கள். தங்களுடன் ஒரு குழுவை ஒப்படைத்தவாறு புனித எல்லையை நோக்கி சென்றார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புமிகு புனித எல்லையாகிய காபாவுக்குள் நுழைந்ததும் குறைஷிகளின் மறுப்பாளர்கள் அந்த காட்சியை காண முடியாமல் மலையின் மீது ஏறிவிட்டார்கள். முஸ்லிம்கள் இவ்வாறு ஹரமை தவாஃப் செய்வதை எங்களால் பார்க்க முடியாது என்று கூறியவாறு மலையின் மீது ஏறிவிட்டார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் சில மறுப்போர் தங்களுடைய தாருன் நதுவா என்ற ஆலோசனை கூடத்தில் ஒன்று கூடினார்கள். அங்கிருந்து கண்களை உயர்த்தி ஏகத்துவ மற்றும் தூதுத்துவத்தின் போதையில் இருந்த முஸ்லிம்களின் தவாஃப் செய்யும் காட்சியை கண்டவாறு அவர்கள் தங்களுக்குள், இந்த முஸ்லிம்கள் என்ன தவாஃப் செய்கிறார்கள், பசியும் மதீனாவின் காய்ச்சலும் இவர்களை நசுக்கிவிட்டது, மிகவும் பலகீனமாக இருக்கிறார்கள் என்று கூறினார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் ஹரமை அடைந்ததும் தமது போர்வையை வலது பக்கம் தெரியும் வகையில் போர்த்தியவாறு கூறினார்கள், இறைவன் உங்கள் மீது கருணை காட்டுவானாக. இந்த மறுப்பவர்கள் முன்னால் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அதாவது மறுப்பவர்களின் பேச்சுக்கள் அன்னார் வரை சென்றிருந்தன. எனவே அன்னார் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டுங்கள். உங்களுடைய பலவீனமான உடல் அவர்களுக்கு தெரியக்கூடாது. மாறாக உறுதியான உடம்பு மற்றும் அகன்ற தோல் அவர்களுக்கு தெரிய வேண்டும். பிறகு அன்னார் சஹாபாக்களை பார்த்து தங்களுடைய தோள்களை அசைத்து அசைத்து ஓடுமாறு கூறினார்கள். அரபியில் இதற்கு ரமல் என்று கூறப்படுகிறது.
இந்த வகையில் இந்த நடைமுறை இன்று வரை நிலை பெற்றுள்ளது, கியாமத் வரை இருக்கும். காபாவை தவாப் செய்யும் ஒவ்வொருவரும் முதல் 3 சுத்துக்களை ரமல் செய்ய வேண்டியதுள்ளது. இவ்வாறு செய்வதன் காரணம் இதுவே. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை உம்ரா செய்தார்கள் என்பது பற்றி ஹதீஸில் வருகிறது. அறிவிப்பாளர் கூறுகிறார், நான் ஹஜ்ரத் அனஸ் அவர்களிடம் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை உம்ரா செய்தார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் 4 என்று பதிலளித்தார்கள். துல்காதா மாதத்தில் ஹுதைபியாவில் செய்தார்கள். அதில் அவர்கள் உம்ரா செய்யவில்லை என்றாலும் உம்ராவாக அது கணக்கிடப்படுகிறது. ஏனென்றால் அங்கு குர்பானி போன்றவற்றை கொடுத்தார்கள், தலையை மலித்தார்கள். எனவே இந்த அடிப்படையில் அது உம்ராவாக கணக்கிடப்படுகிறது. சிலர் கூறுகிறார்கள், 2வது உம்ரா இணை வைப்பவர்கள் அவர்களை தடுத்த போது ஹுதைபியா ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது ஒரு முறை நிகழ்ந்தது. இந்த 2வது உம்ரா துல்காதா மாதத்தில் நடந்தது. முதல் உம்ரா நடக்கவில்லை, குர்பானியை தவிர வேறு எதுவும் செய்யப்படவில்லை. 2வது உம்ரா துல்காதா மாதத்தில் 2ஆம் வருடத்தில் நடந்தது ஹிஜ்ரி. அங்கு அவர்களோடு சமாதானம் செய்தார்கள். மேலும் எழுதப்பட்டுள்ளது, போர் செல்வங்கள் பங்கிடப்பட்ட போது உம்ரா ஜாரானா நடைபெற்றது. இது ஹுனைன் போரிலுடைய செல்வங்களாகும். அப்போதும் அவர்கள் உம்ரா செய்திருந்தார்கள். பிறகு அவர்கள் எத்தனை ஹஜ் செய்தார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் 1 முறை ஹஜ் செய்தார்கள் என்று கூறினார்கள். அந்த ஹஜ்ஜுடன் உம்ராவும் செய்தார்கள். இவ்வாறு சிலரின் கருத்தின்படி 4 உம்ராக்களும், சிலரின் கருத்தின்படி 2 என்று கணக்கிடப்படுகிறது. ஹஜ்ரத் பஷீர் பின் சாத் அன்சாரி அபூபக்கர் அவருடைய கைகளில் சகீஃபா பனு சாதாவின் நாளில் பையத் செய்த முதல் மனிதராக இருந்தார்கள். சகீஃபா பனு சாதா என்றால் என்ன, அதை பற்றி வருகிறது. மதினாவில் பனு கஸ்ரஜ் கோத்திரத்துடைய அமர்விடமாகிய ஓர் அறையில் அல்லது அக்காலத்திற்கு ஏற்ப கூடாரம் அமைக்கப்பட்ட இடத்தில் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு பனு கஸ்ரஜினுடைய சகீஃபா பனு சாதா என்ற இடத்தில் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தை பற்றி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி கூறப்பட்டது. அத்துடன் அவர்களிடம் நயவஞ்சகர்களும் அன்சார்களை வைத்து ஏதாவது குழப்பத்தை உருவாக்கலாம் என்று கூறப்பட்டிருந்தது. உடனே ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை அழைத்து கொண்டு சகீஃபா பனு சாதாவுக்கு சென்றார்கள். பனு கஸ்ரஜ் பிரதிநிதித்துவத்தின் வாதம் செய்பவர்களாகவும் பனு அவுஸ் அதை எதிர்ப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்றும் அங்கு சென்ற பிறகு தெரிய வந்தது. 2 மதீனாவில் உள்ள அன்சார் கோத்திரங்களாக இருந்தன. இந்நிலையில் ஒரு அன்சாரி சஹாபி ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு கூற்றை நினைவூட்டினார். அதாவது குறைஷிகளில் உள்ளவரே ஆட்சியாளராக இருப்பார். அந்த கூற்று அங்கிருந்த பெரும்பாலானவர்களின் உள்ளங்களில் பதிந்தது. அன்சார் தங்களது வாதத்தை விட்டுவிட்டு அனைவரும் அபூபக்கர் அவர்களுடைய கிலாபத்தில் பையத் செய்தார்கள். இருந்தும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சகீஃபா பனு சாதின் பையத்திலிருந்து சுதந்திரமாக இருப்பவர்கள் ஏதாவது ஆட்சேபனை செய்ய விரும்பினால் தெரிவியுங்கள் என்று 3 நாட்களுக்கு அறிவிப்பு செய்ய வைத்தார்கள். ஆனால் எவரும் ஆட்சேபிக்கவில்லை. அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அனைவரும் ஓரிடத்தில் ஒன்று சேர்ந்தார்கள். டாக்டர் ஹமீதுல்லா சாப் அவர்களுடைய நூலில் இந்த குறிப்பு உள்ளது. ஆனால் விவரம் இவ்வாறாகும். இவை அனைத்தும் நடக்கும்போது ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசிக்கும் போது நயவஞ்சகர்கள் இதனை பெரிதுபடுத்துவதற்கு முயற்சித்தனர். அன்சாரை சார்ந்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ஆகிய இருவரும் வந்தபோது தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய கருத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த எல்லா நடவடிக்கைகளிலிருந்தும் தெரிய வருவதாவது, அன்சார் மற்றும் முஹாஜிர் அனைவரும் இஸ்லாத்தை பாதுகாப்பதை யோசித்தார்கள். நயவஞ்சகர்களோ எவ்வாறு இதில் குழப்பம் விளைவிக்கலாம் என்று யோசித்தார்கள். அன்சாரை பற்றி ஹஜ்ரத் நபி நாயகம் அன்சாரை சார்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பதை சிந்தித்தார்கள். ஹிலாஃபத்தை பற்றியும் தலைமைத்தன்மையை நிலைநிறுத்துவதை குறித்தும் சிந்தித்தார்கள். அவர் அன்சாரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, முஹாஜிரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹிலாஃபத் இருக்க வேண்டும்,
அதுவே அவர்களின் விருப்பமாக இருந்தது. அவர்கள் ஒரு நாள் கூட ஜமாத்தோ அமீரோ இல்லாமல் காலத்தை கழிக்க இயலாதவராக இருந்தார்கள். இந்த வகையில் அவர்களின் கருத்து, அன்சாரை சார்ந்தவரில் ஒருவர் அமீராக இருக்க வேண்டும். இரண்டாவது கருத்து, முஹாஜிர்களை சார்ந்தவரில் ஒருவர் அமீராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அல்லாமல் அரபிகளில் வேறு எவரையும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இது தவிர மூன்றாவது கருத்து என்னவென்றால், 2 அமீர்கள் இருக்க வேண்டும். ஒருவர் அன்சாரில் இருந்தும் ஒருவர் குறைஷில் இருந்தும் அமீராக இருக்க வேண்டும் என்பதாகும். இங்கு முஹாஜிர்கள் அன்சார்கள் இதையும் கோரியிருந்தார்கள். இப்போது குறைஷிகளிடமிருந்து அமீர் வருவதே சிறந்தது. ஏனென்றால் இவர்கள் தங்களுடைய கொள்கைக்கு ஆதரவாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு குறைஷிகள் இமாமத்தை நிறைவேற்றுவார்கள் என்ற முன்னறிவிப்பை எடுத்து வைத்தார்கள். அதாவது அல் ஐமத்து மினல் குறைஷ், இமாம் குறைஷிகளை சார்ந்தவராக இருப்பார் என்ற அந்த முன்னறிவிப்பை எடுத்து வைத்தார்கள். ஹதரத் உபைதா பின் ஜராஹ் அவர்கள் அன்சார்களை விழித்து, மதீனாவில் அன்சார்களே, எல்லோருக்கும் முதன்மையாக நீங்கள் மார்க்க தொண்டிற்காக உங்களை அர்ப்பணித்தீர்கள். நீங்களே அந்த மார்க்கத்தை மாற்றுபவர்களாகவும் ஆகிவிடாதீர்கள். அன்சார்களில் ஒருவர் தான் அமீராக வர வேண்டும் அல்லது 2 அமீர்கள் வேண்டும் என்று கூறாதீர்கள். உண்மையினால் நிறைந்த இந்த தூது செய்தி அன்சார்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்களிலிருந்து ஹதரத் பஷீர் பின் சாது எழுந்தார். அந்த சஹாபியை பற்றி தான் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் அன்சார்களை விழித்து, அன்சார்களே, அல்லாஹின் மீது ஆணையாக இணை வைப்பவர்களுடன் மார்க்க போர் புரிவதில், மார்க்கத்தில் முந்துவதில் முஹாஜிர்களை விட மேன்மை பெற்றுள்ளோம். நாம் இறை திருப்தி, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், நம்முடைய உள்ளங்களை சீர்திருத்துதல் ஆகியவற்றிற்காகவே இதையெல்லாம் செய்தோம். இப்போது பெருமை அளித்தல் மற்றும் மார்க்க தொண்டை விட்டு விடுவது, அதற்காக கூலி கேட்பது, அதில் உலகத் தேட்டத்தின் வாடை வருவதற்கான வாடை வரும் அளவிற்கான கூலியை கேட்பது நமக்கு அழகல்ல. நம்முடைய கூலி அல்லாஹ்விடம் உள்ளது, அவனே நமக்கு போதுமானவன். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களே கிலாபத்திற்கு உரிமை படைத்தவர்கள் ஆவர். நம்மில் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதனால் நம்மில் ஒருவருக்கொருவர் சண்டையிடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்சார்களே, அல்லாஹ்வின் அச்சத்தை மேற்கொள்ளுங்கள். முஹாஜிரின்களோடு கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். இந்த எல்லா விஷயங்களுக்கும் பிறகு ஹதரத் கப்பாப் பின் முன்சிர் அவர்கள் அன்சார்களுடைய முக்கியத்துவம் குறித்து பேசத் தொடங்கினார்கள். ஆனால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதை சமாளித்தார்கள். நான் சுருக்கமாக கூறுகின்றேன். ஹதரத் அபூபக்கர் அவருடைய கரத்தை பிடித்தார்கள். அவரிடம் பையத் வாங்குங்கள் என்றும் கூறினார்கள். அத்துடன் அன்னார் அபூபக்கரின் கையை பிடித்து, அபூபக்கரே, உங்களையே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துமாறு கட்டளையிட்டார்கள். நீங்களே கலீஃபத்துல்லாஹ் ஆவீர்கள். நாங்கள் உங்களிடம் பையத் செய்கின்றோம். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எல்லோரை விட அதிகமாக உங்கள் மீது அன்பு கொண்டிருந்தார்கள். எனவே நாங்கள் பையத் செய்கிறோம் என்று கூறினார்கள். ஹதரத் உமர் அவர்களுக்கு பிறகு ஹதரத் அபு உபாதா பின் ஜராஹ் அவர்கள் பையத் செய்தார்கள். மேலும் அன்சார்களில் இருந்து ஹதரத் பஷீர் பின் சாத் அவர்கள் பையத் செய்தார்கள். அதற்கு பிறகு ஹதரத் சயீத் பின் சாபித் அன்சாரி பையத் செய்தார்கள். அன்னார் ஹதரத் அபூபக்கர் அவர்களின் கையை பிடித்தவாறு அன்சார்களை பார்த்து அபூபக்கர் அவர்களிடம் பையத் செய்யுமாறு தூண்டினார்கள். இந்த வகையில் அன்சார்களும் ஹதரத் அபூபக்கர் அவர்களிடம் பையத் செய்தார்கள். இந்த பையத்து இஸ்லாமிய நூல்களில் பையத்தே சகீஃபா மற்றும் பையத்தே ஹாசா என்ற பெயரில் பிரபலமாக உள்ளது. பிறகு அபு மசூத் அன்சாரி கூறுகின்றார்கள், ஒருமுறை நாங்கள் சாது பின் அபி உபாதா சபையில் இருந்தோம். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். ஹதரத் பஷீர் பின் சாத் அன்னாரிடம், அல்லாஹ் உங்களுக்கு தரூத் அனுப்புமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். நாங்கள் உங்கள் மீது எவ்வாறு தரூத் அனுப்ப வேண்டும் என்று கேட்டார்கள். அறிவிப்பாளர் கூறுகின்றார், இந்த கேள்வியின் போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், மிக நீண்ட நேரம் அமைதியாக இருக்கட்டும், வந்தோ அன்னாரிடம் மேலும் கேள்வி கேட்காமல் இருக்கட்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீது மஜீத். மேலும் எவ்வாறு சலாம் கூற வேண்டும்
என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அவ்வாறே சலாம் கூற வேண்டும். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் பாரிகோ சல்லிம் இன்னக ஹமீதுன் மஜீத். இப்போது இன்றைய இந்த சஹாபிகளின் நற்குறிப்பு முடிந்தது. இப்போது துவாவுக்காக கூற விரும்புகின்றேன். கடந்த நாட்களில் பங்களாதேஷின் மாநாட்டுக்காக ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. ஆனால் புதிய இடத்தில் நடக்க இருந்தது. அகமது நகர் என்ற நகரம். அங்குள்ள ஆலிம்கள், அவர்களை பெயர்தாங்கி ஆலிம்கள் என்று கூற வேண்டும், அவர்கள் அதிகமாக கூச்சலிட்டார்கள். அந்த ஆலிம்களும் அந்த எதிர்ப்பாளர்களும் கடும் கூச்சலிட்டார்கள். அரசாங்கத்திடம் முதலிலேயே அவர்கள் மாநாட்டை நிறுத்துமாறு கோரிக்கை வைத்தார்கள். அரசு ஏற்கவில்லை என்றதும் இந்த எதிர்ப்பாளர்கள் அகமதிகளின் வீடுகளையும் கடைகளையும் தாக்கினார்கள். சில வீடுகளை எரித்தார்கள், சில கடைகளை கொள்ளையடித்தார்கள், சில அகமதிகள் காயமுற்றனர். அங்குள்ள நிலைமை மேம்படுவதற்கும் அல்லாஹ் காயமுற்றவர்களுக்கு விரைவான மற்றும் முழுமையான சுகத்தை வழங்குவதற்கும் அவர்களுடைய நஷ்டங்களிலிருந்து விடுபடவும் அங்கு அமைதி திரும்பவும் நிர்ணயிக்கப்பட்ட தேதிகளில் மாநாடு நடக்கவும் துவா செய்யுங்கள். தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா காயிபு தொழுகையை தொழ வைப்பேன். பாகிஸ்தானில் உள்ள துன்யாப்பூர் என்ற இடத்தை சார்ந்த கண்ணியத்திற்குரிய சித்திகா பேகம் சாஹிபா அவர்களுடையதாகும். இவர் தென் அமெரிக்காவுடைய முபல்லிக் இன்சார்ஜ் ஆகிய லைக் அகமது முஸ்தாக் சாப் அவருடைய தாயார் ஆவார்கள். ஷேக் முசஃபர் அகமது சாப் அவருடைய மனைவி ஆவார்கள். 1 பிப்ரவரி அன்று தம்முடைய 74வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னாரது குடும்பத்தில் அவருடைய தந்தை வழி பாட்டனார் ஆகிய கண்ணியத்திற்குரிய ஷேக் முகமது சுல்தான் சாப் மூலமாக அகமதித்து உருவானது. அவர் 1897 தமது 24வது வயதில் பையத் செய்யும் நற்பேற்றை பெற்றிருந்தார். மர்ஹூமா திருமணம் 29 ஆகஸ்ட் 1964 நடந்தது. முழு வாழ்க்கையுமே ஒரு முன்மாதிரியை வெளிப்படுத்தக்கூடிய மனைவியாக வாழ்ந்தார்கள். குறைந்த வருமானத்தை கொண்டிருந்தும் தமது குழந்தைகளை நல்ல முறையில் பராமரித்தார்கள். கணவரின் உடன்பிறப்புகளின் திருமணத்தையும் செய்து வைத்தார்கள். எப்போதும் தமது சுகத்தை விட மற்றவரின் சுகத்திற்கு முன்னுரிமை வழங்கினார்கள். நோன்பையும் தொழுகையும் பேணுபவர்களாகவும் துவா செய்பவர்களாகவும் இருந்தார்கள். எளிய இயல்பை கொண்டவர்களாகவும் பழகுவதற்கு இனியவராகவும் ஏழைகளை பராமரிக்கக்கூடியவர்களாகவும் நல்ல களப்பற்ற பெண்மணியாகவும் விளங்கினார்கள். முறையாக திருக்குரான் ஓதுபவர்களாக திகழ்ந்தார்கள். அகமதி மற்றும் அகமதி அல்லாத குழந்தைகளுக்கு திருக்குரானை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். அவர்களது ஒரு மகள் 2 மகன்களை தமது சொந்த செலவில் திருக்குரானை மனனம் செய்வித்தார்கள். திருக்குரானின் மீது மிகுந்த நேசம் இருந்தது. துன்யாப்பூருடைய லஜ்னா தலைவியாக இருந்தது மட்டுமின்றி செக்ரட்டரி மாலாகவும் வெளியீட்டுச் செயலராகவும் பணியாற்றியிருந்தார்கள். ஹிலாபத்தோடு அளவு கடந்த அன்பு இருந்தது. மர்ஹூமா மூசியாவாகவும் இருந்தார்கள். அவருடைய கணவர் 2 மகள்கள் 5 மகன்கள் ஆகியோரை தம்முடைய நினைவாக விட்டு சென்றுள்ளார்கள். அவருடைய 2 மகன்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். அவர்களில் ஒருவர் நான் ஏற்கனவே கூறியது போன்று லைக் முகமது முஸ்தாக் சாப் தென் அமெரிக்காவினுடைய முபல்லிக் இன்சார்ஜ் ஆக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். தாயாருடைய வஃபாத்திற்காகவும் பாகிஸ்தானுக்கு வர முடியவில்லை. அவருடைய 2வது மகன் முகமது வலீத் அகமது முரப்பி பாகிஸ்தானில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு மருமகன் முஸ்தபர் அகமது ஹாலித் சாப் அவர்களும் முரப்பியாக பாகிஸ்தானில் ரப்வாவில் இஸ்லாஹ் இர்சாத் மர்கசியாவில் பணி செய்யும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் மர்ஹூமாவுடன் மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களின் தகுதியை உயர்த்துவானாக. அவர்களின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கு வாய்ப்பளிப்பானாக. அவர்களுக்காக அன்னார் செய்த துவாக்களை ஒப்புக்கொள்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل